வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஆற்றல் உடலுக்கு உண்டாகும் என்று கண்டுபிடித்தவர்கள் மந்திரம். எந்திரம் எந்த மாதிரி உருவத்தை நினைச்சிட்டே இருந்தால் அதனால நமக்கு என்னென்னது வரும் என்றத மந்திரம், எந்திரம், தந்திரம். எனக்கு இன்னது வேணும், இன்னது வேணும், இன்னது வேணும், என்னது வேணும், அதே அதுக்கு தக்கவாறு அவனுடைய எண்ணமும் அவனுடைய செயல்களும் நினைவும் வழிபடும் என்றதுக்காகத்தான் வச்சிருக்காங்க. அதனால அதற்கும் பிரம்ம ஞானத்துக்கும் நீங்க இது போனா அது இல்லையே நினைக்க வேண்டாம். அந்த பிரம்ம ஞானத்தை உணர்ந்தவர்கள் தான் மனிதன் பொதுவாக பொருளாதாரத்தையோ சக்தியோ வேணும்னா எந்தெந்த மாதிரி இருக்கணும். ஒரு வீரம் வேணும்னு சொன்னா ஒரு வீரனை போல ஒரு சிலையை வச்சு அடிக்கடி பார்த்துக்கிட்டே வந்தா அது வீரம் வரும்னு நினைச்சாங்க பாருங்க. இதுதான் சிலை வணக்கம் என்று கூறி, அன்பர்களே, இறைநிலை என்பது சுத்த வெளிதான். அந்த சுத்த வெளியோ பேராற்றல், பேரறிவு, வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு என்ற 3 தன்மையும் உடையது. அதை உணர்ந்து கொண்டால் அது இல்லாத இடம் இல்லை, அது இல்லாத நாம் இல்லை. அப்படி பார்த்தால் நம்மை நாம் உணர்ந்து கொண்டால் இறைநிலையினுடைய ஒரு பகுதி தான் நான் என்றார். அவர் வேறையா, அவர் வேறையா? இல்லை, எல்லாரும் அதுல இருந்து வந்தது. அப்போ அந்த ஒற்றுமை உணர்வு, சகோதரத்துவம், அவர்களுக்கு தேவையை நாம முடிக்கணும், நம்ம தேவையை எல்லாரும் முடிக்கிறாங்க, ஒத்தும் உதவியும் வாழணும் என்ற பண்பாடு மனித குலத்தில் உருவாகும் என்று கூறி, இந்த உண்மை உணர்வு வேணும் என்பதற்குத்தான் இறைநிலை விளக்கம் வேணும்னு சொன்னாங்க. அந்த பிரம்ம ஞானத்துல முதற் பகுதியாக இப்ப இறைநிலை என்னது என்று உணர்த்திவிட்ட அந்த இறைநிலைக்கு என்னென்ன ஆற்றல் உண்டு என்றதுதான் நீங்க முதல்ல பாடின பாட்டு. இப்ப இன்னொரு தரம் அந்த பாடலை நீங்க பாடணும். சொல்லுமா? நிலையே தன்னிருக்க சூழ்ந்தழுத்து, தனக்குள்ளாக அது பெரிய ஆற்றல். அந்த ஆற்றல் எங்க போகும்? தனக்குள்ளாக இறுக்கி கொள்ளுது. பெருக 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 அதுல ஒரு அதிர்வு ஒன்று இருப்பதனால நாளுக்கு நாள் பெருகும். பெருக பெருக அது இறுக்கி கொள்ளுது. இறுக்கி கொள்ற போது அந்த இடத்துல திணிவு ஏற்படுற போது மடிப்பு விடுது. அது இறுக்கி தன்னிருக்கம் என்றால் என்ன என்று உங்களுக்கு சந்தேகமா இருக்குதா? நீங்க தூங்கி எழுந்திருக்க போது சக்தி ஜாஸ்தியா இருக்கும், உடல்ல சேர்ந்திருக்கும். அப்போ நெட்டி முறிக்கிறதுன்னுட்டு அதாவது நாம் முறிச்சுக்கிறோம் பாருங்க, இதுதான் தன்னிருக்கம். வெளியில இருந்து வர்றது சூழ்ந்தழுத்தம். தனக்குள்ளாகவே தன் ஆற்றலை இறுக்கி கொள்ற போது மடிப்பு விடுது, செறிவு பெறுகிறது. அந்த செறிவு மீண்டும் அதே சூழ்ந்தழுத்தம் ஆற்றலாலே சுழல ஆரம்பிக்கிறது. அதான் மீன் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் மின்னாம். இது வரைக்கும் நல்லா புரிஞ்சு போச்சா? அதன் பிறகு அப்புறம் நிறைவெளியில் இந்த விண் சுழல்றத எங்க சுழலுது? இப்போ நிறைவெளியில, நிறைந்து இருக்கக்கூடிய வெளியில தானே சுழலுது. அப்ப சுழலும் போது அங்க இருக்கக்கூடிய ஆற்றல் சூழ்ந்தழுத்தம். தன்னிருக்க என்பது இன்னொரு பொருள் மேல இருக்கிற போது சூழ்ந்தழுத்தம் ஆற்றலாக. அப்ப நிறைவெளியில் விண்சுழல நெருக்குகின்ற உரசல், அந்த உரசல்ல ஏற்படக்கூடிய அலைதான் இந்த உரசலும் அலையும். ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க கத்திக்கு சாணை பிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. தெருவில் சாணை பிடிக்கிறவன் வர்றான், கத்தியை கொடுக்குறீங்க. அவன் ஒரு இதை வச்சு காலால அங்க என்ன ஒரு சின்ன கல்லு சுழலு. அந்த சுழல்ற கல்லாண்டு இந்த கத்தியை சும்மா அப்படியே பிடிக்கிறான். எத்தனை 1000 பொறிகள் வருது. அந்த பொறிகள்லாம் எங்கிருந்து வருது? கத்தியிலிருந்து வருது. எப்படி வருது? உரசல் மேல வருது. இந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றலும் அங்கே சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய விண்ணும் சேர்ந்து
அந்த விண் சுழற்சியினால சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல்ல இருந்து பல அலைகள், அந்த அலைகள் தான் யோகான் என்ற அது ஒரு அலையாக சொல்றோம். அந்த அலை எங்க போகும்? அதே சுத்த வெளியில கலந்து உறவாகிற போது அது எது வரைக்கும் கலந்தது, எந்த அளவுக்கு உறவாச்சா அது வரைக்கும் காந்தம். அப்ப பிரபஞ்சம் முழுவதும் உள்ள இந்த விண்சுழல் இருக்கிற இடமெல்லாம் காந்தம் இருக்குதா இல்லையா? அந்த காந்தம் என்ன ஆகுது? அப்படியே இல்லை, 5 வகையான மாற்றங்களை பெறுகிறது. எப்படி? விண்வெளி, அந்த விண்வெளியில 100க்கு 1 விண்வெளி விண்ணுன்னு வச்சுங்க, 99 வெளி. இதுதான் விண்வெளி. அவ்வளவு தூரத்துல இருந்து லேசா ஃப்ரீயா சுத்தம். அதை விட 2 விண்ணும் 98 வெளியும் இருக்குமே, ஆனால் அதற்கு காற்றுன்னு சொல்றோம். விண்வெளி. அதன் பிறகு அதுவே 3ம் 97 வருதுன்னு வச்சுங்க வெளி, அதுக்கு அழுத்த காற்று, அதாவது ஆக்சிஜன், நெருப்பு உண்டு பண்ணக்கூடியது. இந்த 2 காற்றும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒரு இடத்தை இன்னொரு இடம் நிரப்புற போது கோர்வை உண்டாகுது. அதுதான் தண்ணீர். அந்த தண்ணீர் இன்னும் உருகி இன்னும் கெட்டிப்படுற போது கெட்டி பொருள் மண்னு சொல்றோம். மண், லோகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி. அப்ப இதை 5 வகையாக பிரித்து இந்த காந்தம் அடையும் மாற்றத்துக்கு தக்கவாறு பஞ்ச பௌதீக பிரிவுன்னு சொன்னாங்க. பௌதீக பிரிவு தான் பௌதம். பௌதம் என்றது பூதம்னு சொல்றோம். பூதம்னா குழந்தைகளுக்கு பயமுறுத்துறதுக்காக ஏதோ ஒரு உருவத்தை காட்டுறோமே, அந்த மாதிரி இல்லை, பௌதீக பிரிவு என்று வச்சுங்க. அப்போ மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் 5 என்பது அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம், மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் 5மா. அந்த விண்கள் கூடிய கூட்டத்துல செறிவு நிலைக்கு ஏற்றவாறு 5 பௌதீக பிரிவுகளாக பிரிச்சாங்க. அதுதான் 5 பஞ்சபூதங்கள். அடுத்த சொல். அதே காந்தாலை அழுத்தமாக, ஒளியாக, ஒலியாக, சுவையாக, மனமாக பஞ்சபூதங்கள்ல மாறி வந்த போது ஒரு ஜீவன்ல இந்த 5ஆகவும் மாறி 6ஆவதாக மனமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய அலையாகவும் இருக்கிறது. முறையாய் காந்த, மறுபடியும் அதையே சொல்லு. முறையாய் காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்த்தின் உண்மை பெற பிரம்ம ஞானமாம். மதி உயர்த்தின் உண்மை பெற பிரம்ம ஞானமாம். இப்போ அந்த கவியும் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. அந்த கவியில உள்ள உட்பொருளும் தெரிஞ்சு போச்சு இல்லையா? இதுதான் பிரம்ம ஞானம். பிரம்மமே மனித மனதுக்குள்ளாக அறிவாக மனமாக எப்படி வந்தது ஏன்னா வழியில நடந்து வந்த இடமெல்லாம் எடுத்து காட்டி அந்த சரித்திரத்தோடு உணர்ந்து கொள்ற போது இதுதான் பிரம்ம ஞானம். இந்த கவியை கொஞ்சம் வரப்படுத்தி கொள்ளுங்க. எப்பொழுது அந்த கவியை சொன்னாலும் அந்த கவியில் இருக்கக்கூடிய அர்த்தம் கூடவே மனம் அது நிறையே ஓடட்டும். எங்கேயோ ஏதோ செய்துட்டு அந்த ஓடும்போதெல்லாம் இறைவெளியே தண்ணீருக்கு சூழ்நிறுத்தும் ஆற்றல்னு வரப்படுத்துறதுக்கு ஒன்றா வச்சுக்கலாமே தவிர அந்த கருத்தோடு இருந்து செய்தால் அதுவே பிரம்ம ஞான, அதாவது மெடிடேஷன், தவம் ஆகும் என்று கூறி இப்போ மாலையிலிருந்து பிரம்ம ஞான தவமும் தொடங்கி கொள்ளலாம். வாழ்க வளமுடன். தானே பற்றி நிற்க முடியும். உணராததுனால பற்றி நிற்க முடியல. அதான் பற்றாக்குறைதான் எல்லா குறைகளும். எதை பற்றி நிற்கணுமோ பற்றற்றான் பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு சொன்னாங்க பாருங்க. அதை பற்றி கொண்டா எதுவுமே எல்லாமே சரியா இருக்குன்னு தெரியும். அதை பற்றாததுனால எதை எடுத்தாலும் பற்றாக்குறையா இருக்கு.
ஆகவே இனிமே உள்ளத்துல பற்றாக்குறை வரக்கூடாது. அந்த நிறை மனமாக பிரம்ம ஞானம் நிறை மனமாக உங்கள் அனைவருக்கும் மலரணும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளம். ஏன்னா 4 சிட்டிங்ல எல்லாம் முடிஞ்சு போகுது. இது ஒரு சிட்டிங். அந்த ஒரே நாள்ல எல்லாம் பிரம்ம ஞானிகள்னு சொல்லிட்டா அது உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதனால 1/4 பங்கு பிரம்ம ஞானிகள், இன்னைக்கு மாலையில 1/2 பங்கு பிரம்ம ஞானிகள். நாளை இப்ப சாயங்காலம் முழுமையாகவே பிரம்ம ஞானிகள் என்று நானும் சொல்லலாம், நீங்களும் நினைக்கலாம், நீங்களும் சொல்லிக் கொள்ளலாம் என்று கூறி இதோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். அறிவு சான்ற பிரம்மஞான பயணிகளே, இப்பொழுது நாம் நமது பயணத்தில் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம். அடிப்படையான பொருட்களை பற்றி காலையில் தெரிந்து கொண்டோம். இந்த பிரம்மஞானத்தை பற்றி சிந்திக்கும் போது ஆதியாக இருந்த அந்த அருட்பேராற்றல் அது எவ்வாறு அணுவாகி அணுக்கள் கூடி பஞ்சபூதங்களாகி அண்டங்களாகி அவற்றில் ஒன்றான உலகமாகி உலகிலே ஓரறிவு தாவரம் முதல் கொண்டு ஒவ்வொன்றாக மாறி 6 அறிவுள்ள மனிதனாக வந்த வரைக்கும் இது பிரம்மஞானம். பிரம்மஞானம் என்றால் நம்முடைய கதையை நாமே தெரிந்து கொள்வது. ஒரு நீண்டதோர் கதை, நீண்டதோர் பிரயாணம். அந்த பயணத்தில் ஒரு தடவை ஆழ்ந்த சிந்தனையோடு நாம் அந்த பயணத்தை செய்து முடித்து விட்டால் மீண்டும் ஆயுள் பரியந்தான் அது மறதிக்கு வராது, நினைவில் இருக்கும். அதே அகண்ட வெளிச்சத்தில் நம் வாழ்க்கையை நடத்தி கொள்ளலாம். இந்த பிரம்ம ஞானத்தில் நான் தொகுத்த ஒரு முறை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எவ்வாறு நான் தேடினேன், எப்படி உணர்ந்தேனோ அதே போல உங்களுக்கு இப்போ எடுத்து சொல்றேன். அதுதான் சுலபமானது. வேதங்கள் மூலமாக, புத்தகங்கள் மூலமாக, கேள்விகள் மூலமாக பிரம்ம ஞானத்தை உணர்ந்து கொள்வது என்பது சரியாக அமையாது. இறைநிலையே மனிதன் வரையில வந்திருக்கிறதுனால அதை உணர்ந்த ஆன்மாக்கள், உணர்ந்தவர்கள் மற்றவர்களுக்கு அனுபவத்தை எடுத்து சொல்லும் போது சொல்லி அவர்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய உண்மை பொருள் தெளிவாக விளங்க வேண்டும். அப்படி ஒரு தடவை விளங்கிவிட்டால் அதுவே பதிவாகிவிடும். இன்றோ எப்பொழுதோ செய்த செயல், ஒரு ஊருக்கு போன பயணம், அங்கே நடந்த நிகழ்ச்சிகள் இன்றோ எப்பொழுது நினைந்தாலும் நினைவில் இருப்பது போல இது பிரம்ம ஞானமும் சரியான முறையில் நீங்கள் உணர்ந்து விட்டால் அது பதிவாகிடும். எந்த சமயத்திலையும் எங்கே இருந்தாலும் அது அப்படியே ஒளிவிட்டு கொண்டு இருக்கும். அதுதான் சொல்றாங்க, எத்தவத்தை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே. எந்த காரியம் செய்தாலும் அதான் அந்த நிலையிலேயே இருந்து செய்ய முடியும், அந்த வெளிச்சத்திலேயே இருந்து வாழ முடியும். இப்பொழுது இது ஒரு சுருக்கமான முறையில் நான் கண்டுபிடித்தது தான் சொல்றேன் உங்களுக்கு. காலையில் இறைநிலையை பற்றியும் அதில் இருந்து தோன்றிய விண்துகள், அதை பரமாணு என்று சொல்வார். அணு என்றாலே நுண்ணிய மூலக்கூறு. அது பரம என்ற வார்த்தை எங்கே சேர்ந்தாலும் அது ஈடு இணையற்றது. பெருசோ சின்னதோ ஒன்று வச்சுக்கோங்க, அம்மாதிரியானதான் பரம் என்ற வார்த்தை.
அந்த நுண்ணியக்க மூலக்கூறுக்கு ஓமை கோர முடியாது. அதனால பரமாணு என்று சொல்றோம். இப்ப அந்த பரமாணு இறைவெளியில சுழலும் போது இறைவெளியானது சூழ்ந்தழுத்தும் பேராற்றலாக இருப்பதனால அதை சுற்றிலும் சூழ்ந்து அழுத்தும் போது இந்த இறைவெளிக்கும் சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய நுண்மின்னுக்கும் இடையே உரசல், அந்த உரசல்ல இருந்து வரக்கூடியது தான் அலைகள். அந்த அலை மீண்டும் இறைவெளியோட இறைநிலையோட சேரும்போது, சேர்ந்த பிறகு எந்த அளவில் சேர்ந்து குறைந்ததோ கலந்ததோ அந்த அளவுக்கு அது காந்தம் என்று சொல்றோம். ஒரே ஒரு பொருள் முதல்ல தோன்றியது, ஒன்றானது, அதிலிருந்து மீண்டும் இன்னொரு விளைவு வந்தது, அந்த விளைவோடு திரும்பி சேர்ற போது அது காந்தம் எனப்படுகிறது. இதுக்கு ஒரு சுருக்கமா ஒரு ஓமை சொல்றேன். தாத்தா அதுதான் இந்த குடும்பத்துல முன்ன இறந்தவர். அதன் பிறகு அவருக்கு ஒரு மகன். இப்ப அவருக்கு பிறந்த குழந்தை தாத்தா கையை பிடிச்சுக்கிட்டு ஓடுது அல்லது நடக்கிறது. இது போல ஆதிநிலையானது தாத்தா போல வச்சுங்க, இறைவழி. அதிலிருந்து தோன்றியது அப்பா போல வேதான் என்ற விண்துகள். அதிலிருந்து தோன்றிய அலைகள் தான் குழந்தைகளை போல. அதை யோகான்னு சொல்றோம். யோகம் என்றாலே எந்த பொருள் இறைநிலையோடு நேர்தொடர்பு வைத்துக்கொண்டு அதோடு கலப்புகிறதோ அதுக்கு பேர் யோகம். மனதால கூட நாம் இறைநிலையோடு ஒன்று நிற்கிற போது அதை யோகம் என்று சொல்றோம். அதுதான் யோகம். அதே போல அதிலிருந்து தோன்றிய அலை அது இறைவெளியோட கலப்புறும் போது எப்படி கலப்புறது? எந்த அலையா இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்துல தோன்றியது எதுவாக இருந்தாலும் சரி நீளமாக போகாது. அதுக்கு காரணம் சொல்றேன். எங்குமே இறைவெளி நிறைந்திருப்பதனால இறைவெளியினுடைய தன்மை என்ன? சூழ்ந்தழுத்தும் பேராற்றல். அப்போ எந்த அலையானாலும் சரி அது சூழ்ந்தழுத்தும் பேராற்றலாக தடுக்குமே அல்ல. அந்த தடுக்கிற போது அந்த வேகத்துக்கு தகுந்தவாறு வளையுது, அலை வளையுது. வளைந்தால் மறுபடியும் அது எந்த இடத்துல தோன்றியதோ அந்த இடத்துல தானே வரும், சுழலுகிறது. எந்த அலையும் சுழலுகிறது. அப்போ நுண்ணிய அளவுக்கு சுழன்று முடிகிற போது அதை ஃப்ரீக்குவன்சி என்று சொல்றோம். அது ஒரு செகண்டுக்கு எவ்வளவு எத்தனை சுழல் வருதோ அதுக்கு தகுந்தவாறு ஃப்ரீக்குவன்சி சுழல். அதே போல இந்த அலை இறைவெளியிலே கலப்புறும் போது இது நுண்ணிய அலையாக இருந்தாலும் அது சூழ்ந்தழுத்த ஆற்றலால குளோபல் ஷேப் பட்ட வடிவம் வந்தாச்சு. அதனால அதையும் பார்ட்டிகள், அதையும் விண் என்றே சொல்றோம். முதல் விண் இப்பொழுது நிழல் விண். முதல் விண் தோன்றியது இறைநிலையிலிருந்து நேராக தோன்றியது. அப்படி என்றால் அதனுடைய நுண்பகுதி தான். இறைவெளியே கடவுள் தெய்வம் என்று சொன்னார். அதிலிருந்து வந்த ஒரு நுண்பகுதி, இதுக்கு என்ன பேரு? சின்ன தெய்வம், அது பெரிய தெய்வம். இவ்வளவுதான் வித்தியாசம். அந்த அப்போ எல்லா சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அத்தனையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி அங்க இருக்கிறது. அதனால ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், வலுவுள்ள ஆற்றல் பெருக்கமான ஆற்றல் உள்ளது முதல் விண்.
அது தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இருக்குது இறைவெளியினுடைய அழுத்தத்தை. அதனால ஆயிரக்கணக்கான வருடங்களாக அது சுழன்று பல பரிணாமங்கள்ல கலந்து இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதிலிருந்து வரக்கூடிய ஒளி, அதாவது அலை, அந்த அளவுக்கு அதுக்கு சக்தி இல்லை. இந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் தாங்கிக் கொள்ள சக்தி இல்லாதனால அது கரைந்து விடுகிறது. கரைந்து 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 அதிகமாக விரிவடையும் போது அது இல்லாதே போயிடும். ஆனாலும் இதனுடைய கரைசல் இறைவழியில சேர்ந்திருக்கிறது. அப்ப இந்த பிரபஞ்சத்துல எங்க எங்க நுண்வெண் இருக்கிறதோ அங்கெல்லாம் அதனுடைய சுழற்சியினால வரக்கூடிய அலை காந்தமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த இயங்கும் பிரபஞ்சம் நாம பர்சீவ் பண்றோமே, நாம் பார்க்கிறோமே, கண்ணுக்கு எட்டிய தூரம் அல்லது கருத்துக்கு எட்டிய தூரம் வரையில எந்த இடத்துலயாயிலும் விண்துகள் இல்லாத இருக்கிறதா? விண்துகள் உள்ளன. பிரபஞ்சம் முழுவதும் பஞ்ச பௌதீக பிரிவுகள் சொல்றோம். விண்துகள் தனியாக இயங்குற போது அதற்கு விண்வெளி. அது இரண்டாக நாளாக அப்படி சேர்ந்து இயங்குற போது அது காற்று. அதுக்கு மேல 16 அணுக்கள் சேர்ந்து இயங்குற போது அழுத்த காற்று அல்லது வெப்பம். இந்த அழுத்த காற்றும் வெப்பம், அது சாதாரண நீர் காற்று ஒரு ரேஷியோவில் சேர்ற போது H2O, ஹைட்ரோஜன் 1, ஆக்சிஜன் 2, இந்த கணக்கில் சேர்ற போது பெருக்கம் இல்லை, வால்யூம்ல பெருக்கம் இல்லை. அதே இடத்துக்குள்ளாக ஒன்றில் இருக்கக்கூடிய இடைவெளியை இன்னொன்று நிரப்பி விடுகிறது. ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய இடைவெளியை ஹைட்ரோஜன் நிரப்பி விடுகிறது. ஹைட்ரோஜன்ல இருக்க இடைவெளியை ஆக்சிஜன் அணுக்கள் நிரப்பி விடுகிறது. அப்போ ஒரு கோர்வை, அந்த கோர்வை தான் தண்ணீர், வேற ஒன்றும் இல்லை. 2 காற்றுகள் ஒன்று சேர்ந்த கூட்டுதான் தண்ணீர். அந்த தண்ணீர்ல இன்னும் கெட்டியாகுதுன்னு வச்சுங்க. இப்ப தண்ணியை கெட்டியானா நம்ம ஐஸ் பார்க்கறோமில்ல, அது போல அதுவே இன்னும் அழுத்தமா போனா மண் அல்லது கெட்டி பொருள். வேற இல்லை, அங்கே இருந்து விண்வெளியில இருந்து கெட்டி பொருளாக மண் வரையில பார்த்தீங்கன்னா இறைவெளியும் விண்துகளும் தான், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா வித்தியாசம் என்ன? விண்துகளுடைய நெருக்கம் அதிகம் போக போக அதுக்கு தகுந்தவாறு சில பல குணங்கள் வேறுபடும். குணங்கள் என்றால், ஒன்று விண்துகள் 99 இறைவெளின்னு வச்சுக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட எல்லையில. இதுதான் விண்வெளி. இங்க எவ்வளவு ஃப்ரீயா இயங்கும். அப்போ அதிலிருந்து சூழ்ந்தழுத்தும் காற்று, இது இறைவெளி, சுற்றிலும் அழுத்துது. சுற்றிலும் அழுத்தா ஊடுருவியும் போகுமே இல்லோ. இறைவெளிக்கு என்ன தடை? ஒவ்வொரு பரமாணுக்குள்ளாகவும் சுற்றிலும் இருந்து நடுமையம் வரைக்கும் தான் போகும். அதுக்கு மேல எங்க மீண்டும் அங்கே எதிர்ப்பு இருக்கு, திரும்பிடும். அப்படி திரும்புற போதுதான் இறைவெளியினுடைய உரசல் மேலப்படும் போது அதில் சேர்றதான் அலைன்னு சொல்றோம். அப்போ எந்த பொருள் வெளியிலிருந்து சூழ்ந்தழுத்தி கொண்டிருக்கிறதோ அதுவே உள்ளே நுழைந்து மீண்டும் திரும்பி அதையே வந்து சேருது. அப்போதான் இது மடிப்பு, 2வது செகண்ட். இத காந்தம்னு சொல்றோம். இதுக்கு ஓமை கோரணும்னு சொன்னா, ஒரு குழாடியில ஒரு பாத்திரத்தை வைக்கிறீங்க. பாத்திரம் நிரம்புது, கொள்ளும் அளவில் நிரம்புது. அதன் பிறகு என்ன ஆகுது? பொங்கி வெளியே வரும். அதே போல
அந்த விண்துகள்ல எவ்வளவு கொள்ளுமோ அது வரைக்கும் சூழ்ந்தெழுத்தாற்றலாக உள்ள இறைவழி வாழ்ந்தது, மறுபடியும் திரும்பிடும். இப்படி உள்வாங்குவது திரும்பி விடுவது என்றது நாம மூச்சு விடுற மாதிரி அதுவும் மூச்சு விட்டுட்டு பாருங்க. இதுதான் விண்துகளுடைய. ஆனால் இப்போ ஒரு எல்லைக்குள்ளாக ஒரே விண்துகள் 99 அளவுக்கு வெளியிருக்கிறதாக வச்சுக்கோங்க. அது வரக்கூடிய அலை எவ்வளவு இருக்கும்? ஆனா 95 இருக்கிற இடத்துல இருந்து வரக்கூடியது விண்துகள் எவ்வளவு இருக்கும், அலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த வித்தியாசம் இருக்கும். இங்கே அலை அழுத்தமா இருக்கும், அங்க அலை லேசாக இருக்கும். அதுக்கு தகுந்தவாறு இந்த டிரான்ஸ்பார்மேஷன் தன்மாற்றம் இருக்கிறது பாரு, அங்க வித்தியாசம். செறிவு நிலைக்கு தகுந்தவாறு விண்வெளியில அழுத்தமா மாத்திரமா இருக்கும். ஆனா காற்றுல அழுத்தத்தோடு ஒலியுமா மாறும். இன்னும் அழுத்த காற்றுல அழுத்தம் ஒலியோட சூடும் வந்துடும். 3 stages. அதுதான் நெருப்பு என்று சொல்றோம். நீர்ல ஒலியாகவோ ஒளியாகவோ மலர முடியாது. அதனால அப்படியே அடங்கி இருக்கக்கூடியது சுவையாக மாறுகிறது. நீர்ல இதே காந்தம் சுவையாக மாற்றம் அடைகிறது. அதற்கு மேலாக கெட்டி பொருள்ல மணமாக மாற்றம் பெறுகிறது. சுவையாகவும் மணமாகவும் மாற்றம் பெறும்போது அதை ரசாயனம்னு சொல்றோம். ரசம்னா சுவை, அயனம்னா மாற்றம், ரசாயனம்னு சொல்றோம். சுவையாகவும் மணமாகவும் மாற்றம் பெறக்கூடிய நீர்லையும் கெட்டி பொருள்லையும் உள்ள காந்த மாற்றத்துக்கு ரசாயனம்னு சொல்றோம். ஒலியாகவும் ஒளியாகவும் இருக்கக்கூடிய, அதாவது ஒளியாக மாறக்கூடியது காற்றுல அலை ஒளி, அதற்கு பிறகு சூடு. இப்படி மாறக்கூடிய இடத்துல அதுக்கு பேர் மின் சக்தின்னு சொல்றோம், எலக்ட்ரிசிட்டி. அதற்கு முன்ன அழுத்தம் தான், ஒன்லி பிரஷர். அது மேக்னட்டிசம், தள்ளும் கொள்ளும். இந்த தள்ளும் கொள்ளும் என்ற அந்த அளவுல இருக்கிற போது அதே மேக்னட்டிசம் தான் காந்தத்துக்கு. அதுவே ஒலியும் ஒளியுமாக மாறுற போது அந்த மாற்றத்துக்கு மின் சக்தி. அதற்கு மேலாக சுவையும் மனமாக மாறுற இடத்துல ரசாயனங்கள். இவ்வளவுதான். இத மனதில் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சம் முழுவதும் இதுக்கு மேலான அற்புதம் இல்லவே இல்லை. இறைவெளி அதிலிருந்து தோன்றிய தன்னிருக்க சுழல்த்தும் ஆற்றலால நெருக்கம் ஏற்பட்டு மடிப்பு விழுந்து அதையே தன்னிருக்க சுழந்தழுத்தும் ஆற்றலால சுழல் வர்ற போது அந்த சுழலுக்கும் தன்னிருக்க சுழந்தழுத்தும் ஆற்றலுக்கும் இடையே உள்ள உரசல் அலையாக மாறி அதுதான் காந்தமாக யோகான் என்ற தன்மையாக. முதல் விண்ணுக்கு வேதான் என்று பெயர் வச்சிருக்காங்க நம்ம கமிட்டியில. 2வது விண்ணுக்கு யோகான் என்ற பெயர் வச்சிருக்காங்க. யோகான் கரைந்து விடக்கூடியது. எப்படி கரையுது? நாம ஐஸ் வாங்குறோம். ஐஸ்ன்றது என்ன? தண்ணி தானே, தண்ணி தான். அதையே குளிர்ந்த தண்ணியில கொஞ்சம் போடுறோம். இப்போ கொஞ்ச நேரம் வரைக்கும் ஐஸும் இருக்குது, தண்ணியும் இருக்குது இல்லையா? அது வரைக்கும் காட்சியா இருக்குது ரெண்டும். ஆனாலும் கரைந்து கொண்டே இருக்கிறது. கரைய 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 தண்ணீருக்கு ஐஸினுடைய தன்மை வருது. எவ்வளவு தூரம் அது குளிர்ச்சி இருக்குதோ அந்த குளிர்ச்சி வரையில. ஆனா கரைந்தே போச்சுன்னு வச்சுங்க, ஐஸ் இல்லை,
கட்டியான ஐஸ் இல்லை, ஆனா அதனுடைய தன்மையெல்லாம் அங்கே விட்டுடுது. அங்க தண்ணியில நாம் தொட்டா குளிர்ச்சியா இருப்பது போல, அதே போல இந்த இறைவெளிய எந்த அளவுல விண்சுழலினுடைய அலை பரவி இருக்கிறதோ அது வரையில காந்தம் என்றதாக இருக்கிறது என்று சொன்னா, இந்த பிரபஞ்சத்துல எங்க எங்க விண் இருக்குது, எங்க விண் இல்லை, விண் இல்லாத இடமே இல்லை. அதனால காந்தம் இல்லாத இடமே பிரபஞ்சத்துல இல்லை. இயக்க களம் என்று சொல்றோம் பாருங்க. இயக்க களம்னா விண்துகள்ல இருந்து விண்துகள்கள் நெருப்பாகி நீராகி நிலமாகி இன்னும் அண்டங்களாகி இப்படி வந்து அவ்வளவு சேர்ந்த ஒரு கூட்டு தான் பிரபஞ்சம். எத்தனை கோடி அண்டங்கள் இருந்தாலும் சரி, அவ்வளவும் இப்ப தனித்தனியாக இருக்கிறது என்று நாங்க பார்க்கிறோம். அது ஒளி வீசுவதனாலையும் அது ஒளியை தடுப்பதனாலையும் அதனுடைய இருப்பு நம்ம பார்க்கிறோம். என்ன நினைக்கிறோம்? அதெல்லாம் தனித்தனியானத்தான் நினைக்கிறோம். இல்லை, தனித்தனியாக இயங்கிக் கொண்டு இருக்குமே. ஆனா அதுல உள்ள தள்ளும் சக்தி இருக்கிறதே, சுழலும் வேகம் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும், சிதறி போகும் பிரபஞ்சம். ஆனால் அணுவானாலும் சரி, அணுக்கூட்டமான எதுவானாலும் சரி, பஞ்சபூதங்கள்ல சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் எப்பொழுதுமே அழுத்தி கொண்டிருப்பதனால ஒரு அளவுக்கு மேல அது பிரிவுபடாது. அதே போல இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி அண்டங்கள் அத்தனையும் சூழ்ந்தழுத்தி கொண்டிருப்பதனால இறைவெளி இந்த பிரபஞ்சம் ஒரு பேருருண்டையாக, அதுதான் பேரண்டம்னு சொல்றோம். பேருருண்டையாக ஒரே அழுத்தத்தில் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அழுத்தம் எனும் சொல்லுமா? ஆற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்ட கோடிகள் அனைத்துமாக்கி வழுத்தும் அறிவு முதல் 5 மாறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவுமாகும். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தோம். அன்பர்களே, இறை ஆற்றலுக்கு என்ன ஆற்றல் என்று சொன்ன சக்தி. அந்த சக்தி என்பது என்ன? அழுத்தம். அவ்வளவுதான். அந்த அழுத்தம் தான் தள்ளுவது, ஒன்று ஒன்று தள்ளுவது, அதன் பிறகு பல மாற்றங்கள் அடைவது, உருளுவது, எல்லாமே அந்த அழுத்தத்தில் இருந்தான். அழுத்தம் எனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்டங்கள் அனைத்துமாக்கி எல்லாம் உயிர்கள் தோன்றும் வரையில, உயிர் தோன்றி இப்பொழுது நாம இருக்கிற வரையில இதே தொடர்ந்து இயங்கி வெவ்வேறு விதமான பரிணாமத்துல இப்ப மனிதனாக இருக்கிறோம். நாளைக்கு இந்த பிரபஞ்சம் தோன்றியது எப்படி, அண்டங்கள் தோன்றியது எவ்வாறு, அவைகளெல்லாம் எவ்வாறு ஒன்றோடு ஒன்று இயங்கிக் கொண்டு இருக்கின்றன என்ற ரகசியங்களெல்லாம் நாளைக்கு பார்க்க போறோம். இன்றைக்கு நிழல்வெண் முதல்வெண். முதல்வெண் என்று தான் யோகான்னு பேர் வச்சிருக்கோமே இல்லையா? நேரடியாக தன்னிருக்க ஆற்றலால தனக்குள்ளாகவே மடிப்பு விழுந்து தோன்றியது முதல்வெண் வேதாம். அதிலிருந்து தோன்றியது யோகம். இப்ப 2 விண்கள் தான். இறைவெளி என்பதை தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் அதுல இருந்து தோன்றிய ஆற்றல்கள் 2. இதை உணர்ந்த பெரியார்கள் எல்லாம் கடவுளை பத்தி எத்தனையோ கதை எழுதியிருக்காங்கல்ல, அந்த கடவுளுக்கெல்லாம் 2 பெண்டாட்டின்னு வச்சிருக்காங்க பாருங்க.
எல்லா கடவுளுக்கும், அதாவது இறைவெளி என்பது ஒன்றானால் அது இரண்டு சக்திகள் தோன்றுகிறது. ஒன்று நேரடியாக சக்தி, அதிலிருந்து இன்னொன்று தோன்று சக்தி. அது பார்வதி, கங்கை என்று வச்சுங்க, ஈஸ்வரன் என்று வச்சான் கடவுள். அதுக்கு அடுத்தபடியாக வைணவ சம்பிரதாயப்படி ராதா, ருக்மணி, அவங்க அங்கேயும் ரெண்டு சக்தி தான். அதன் பிறகு கந்தன் கதை எழுதுனாங்களே, அங்க விட்டானா வள்ளி, தெய்வ யானை. அதெல்லாம் இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் அதை மறைமுகமாக வெளிப்படுத்தியது தான், வேற ஒண்ணும் இல்லை. அதுல தவறுன்னு சொல்ல முடியாது. அந்த காலத்துல உள்ள அறிவுக்கு தகுந்தவாறு அதை கேட்கிறவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய முறையில இப்படியெல்லாம் சொன்னாங்க. அவன் சொன்னவன் கேட்டவன் எழுதி வச்சான், இன்னொருத்தனுக்கு சொன்னான், இன்னொருத்தனுக்கு சொன்னான். நம்ம கிட்ட வரும்போது அது ஒரு ஒரு பெண் வடிவமாகவும் உருவமாகவும் அதுக்குரிய சம்பிரதாயங்கள் எல்லாம் சேர்ந்து நாம என்ன செய்யறோம், அந்த கடவுள்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இப்போ எல்லா கடவுளுக்கும் மனிதன் தான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஒரு கல்யாணமா, ஒரு நாளைக்கு 5 கல்யாணம் பண்றாங்க. அந்த மாதிரியான இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம் அதே கடவுளை. ஆனால் அந்த உண்மையான கடவுள் நிலைக்கு இப்போ அதே அறிவை கொண்டு போய் உணர்ந்து கொண்ட பிறகு அதையும் தெரிந்து கொள்ளலாம். அது தெரியாத மக்களுடைய எண்ணத்துல அதே கடவுள் தத்துவம் எப்படி எப்படி கூத்தாடுதுன்னு அதையும் தெரிஞ்சு கொள்ளலாம். அன்பர்களே, இப்போ இறைவழி என்பது ஒன்று, தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் பேராற்றல். அது பேராற்றலாகவும் பேரறிவாகவும் பற்றாயிருப்பாகவும் இருக்கிறது. அதை தெரிந்து கொண்டீங்க. அதுதான் இறைநிலை, இறைவழி, தெய்வம், பிரம்மம் என்பதெல்லாம். தெய்வம் என்றாலும் பிரம்மம் என்றாலும் அதற்கு இணையாக இன்னொன்றை கூற முடியாதது. அப்படி உள்ளதான் பிரம்மம் என்றும் தெய்வம் என்றும் கடவுள் என்று சொல்றோம். கடவுள் என்றால் எந்த பொருளையும் அது உட்பொருளாக இருப்பதனால கட உள் என்று சொல்றாங்க. அலைய பார்க்குறீங்க, கடவுளை உணரணுமா, அந்த மேல இருக்கக்கூடிய அசைவை நீக்கிட்டு பார், அப்போ நீர்தான் என்பது உட்பொருள் நீர்தான் என்று உணரும்போது எந்த பொருளுக்கும் உட்பொருள் அதுவாக தான் இருக்கும். நீங்க ஒரு பயிற்சி செய்யலாம், ஒரு வாரம் எப்பொழுதும் மாறாது நிற்கும். அந்த பயிற்சி என்னன்னா, எந்த பொருளை நீங்க பார்த்தாலும் அது எதனால் ஆக்கப்பட்டது ஒரு கேள்வி கேட்டுங்க. எல்லாம் அந்த நுண்ணியக்க மூலக்கூறான விண்துகள்கள் கூடியதுதான். சில இடங்கள்ல நெருக்கமா இருக்குது, சில இடத்துல விரிவா இருக்குது. அது தவிர எல்லாமே விண்துகளுடைய கூட்டு தான். அப்ப பேனாவும் எடுத்தாலும் சரி, பேப்பர் எடுத்தாலும் சரி, காக்கை குருவியானாலும் சரி, எந்த பொருள் எடுத்தாலும் இது எதனால் ஆக்கப்பட்டது? விண்துகள். விண்துகள் எது? இறைநிலையுடைய நுண்பகுதி. கணக்கு ரொம்ப சுலபமான கணக்கு. இறைநிலையினுடைய நுண்பகுதி தான் விண். அப்ப நீங்க எந்த பொருளை பார்த்தாலும் முதல்ல அது எதனால் ஆக்கப்பட்டது? விண். விண்ணுக்கு வந்துருங்க. அதன் பிறகு விண் என்பது என்ன? இறைநிலையினுடைய நுண்பகுதி. அப்போ எந்த பொருளை பார்த்தாலும் இதத்தான், இந்த உண்மையை தான் பகவத்கீதையில எந்த பொருளிலும் என்னை உணர வல்லவன் எவனோ அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை என்ற ஒரு வார்த்தையை அதுல கொடுத்திருக்காங்க. உண்மையான அர்த்தம் இதுதான். நீங்க எந்த பொருளை கண்டாலும் அதுல சக்தியாக இருக்கிறது அந்த விண்துகள்ல இருந்து வரக்கூடிய அலை தானே. விண்ணே தச்சுவச்சியே சக்தி தான். அதனால அதை சக்தின்னு சொல்றோம். அகண்ட நிலையில உள்ள இறைவழிய சிவம்னு சொல்றோம்.
சிவம் என்றால் அகண்ட நிலையில உள்ள இறைவழி, சக்தி என்றால் அதனுடைய நுண்பகுதி. இறைவழி என்பது எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருப்பது தனக்குள்ளாகவே. அதனால ஆளுமை பேரு ஆண், ஆண்மை என்ற வார்த்தையை வச்சு ஆண் என்று வச்சாங்க. அதுல அடக்கம் பெற்றிருப்பது அதிலே தோன்றிய விண் ஆகையினால அடக்கம் பெற்றிருப்பது என்பதுக்கு பெற்று என்ற வார்த்தை தமிழ். அந்த பெற்று என்ற வார்த்தை தான் பெண் என்ற மருவி. இப்போ சக்தி என்றால் பெண் என்று நாம் உருவகப்படுத்திக் கொள்றோம். அப்போ அந்த பெண் என்றாலே அந்த ஒருத்தர் சொல்றான், இறைவழியானது மௌனமானது, எங்கும் நிறைந்தது, உருவமற்றது அப்படி. அப்போ அதை கேட்டிருக்கிறேன். அது இன்னொருத்தருக்கு விளக்கிறதுக்காக உருவமற்றதாக ஏதோ ஒன்று சமைக்கிறான். அதுக்கு என்ன பேரு? சிவலிங்கம். அதான் சிவம். அப்போ இது கொஞ்ச நாளாவது ஆமா, இது இப்படியே இருக்கக்கூடிய சிவம் எப்படி பிரபஞ்சமாச்சு? அப்போதான் இதுல இருந்து சக்தி தோன்றியது என்று விண்துகளை பற்றி பேசுறான். சக்தி தோன்றியது, அது விண்துகள் இப்படித்தான், அது சுழற்சியில் இருக்கிறது, இயக்கத்தில் இருக்கிறது, அவையோட கூட்டுதான் பஞ்சபூதங்களாகவும் பிரபஞ்சமாகவும் இருக்கிறது என்று சொன்னான் பாருங்க. இதை தெய்வமாக எடுத்துக்கொண்டு சாக்த சமயம் என்று சொன்னாங்க. சக்தியே வழிபடும் தெய்வமாக, சிவமே வழிபடும் தெய்வமாக எடுத்துக்கொண்ட ஆதிகால மனிதன் இப்பொழுது இரண்டாவது கடவுளை ஒன்று ஏற்படுத்தி கொண்டா, சக்தி தான். இன்னும் காலம் போச்சு. சக்தி நுண்ணியக்க மூலக்கூறு என்று சொன்னா அவனுடைய செயல்பாடு, பிரபஞ்சமான செயல்பாடு என்ன? அப்போ தன்னையே உணர்ந்தவன், அவனே அவனாக உணர்ந்தவன் சொல்றான். அந்த சக்தியானது சுழற்சி உடையது, விரைவு உடையது, வேகம் உடையது. அதனால அந்த சுழற்சி என்பது ஒன்றும், ஒன்றோடு ஒன்று அவை அலை மோதும் போது சப்தம், ஒலி என்பது ஒன்றும் இரண்டு ஆற்றல்கள் உடையதாக இருக்கிறதுன்னு சொன்னான் பாருங்க. அந்த சுற்றுக்கு சுழலுக்கு ஒரு சக்கரத்தையும் ஒலிக்கு ஒரு சங்கையும் அடையாளமா வச்சு இதுதான் இறைவழி, இறைவனுடைய தன்மை என்று சங்கு சக்கரம் ரெண்டை கொண்டு இறை வழிபாடு நடத்துறவன் விஷ்ணு என்று சொன்னான். சைவம், சாக்தம், வைணவம் என்று மூன்று சமயங்களாக எந்த காலத்திலேயோ மலர்ந்தாச்சு. அதற்கு முன்னதாகவே மக்கள் சூரியனே தான் தெய்வம், அதை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு வழிபட்டு வந்தாங்களே, அதை சௌர சமயம்னு வச்சுக்கிட்டாங்க. நாளாச்சு. அதன் பிறகு இந்த பிரபஞ்ச பரிணாமத்தில் விண்ணில இருந்து பஞ்சபூதங்களாக தோன்றி பஞ்ச தன்மாத்திரைகளாக வந்து பஞ்ச இந்திரியங்களாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தன்மையை விளக்கின போது 5 கரங்கள் உடையது இயற்கை. இறைவன் 5 கரங்களாக இந்த பிரபஞ்சத்தை நடத்தி வருகிறான் என்ற குறிப்பு கொடுத்தாங்க பாருங்க. 5 கரம் எங்க இருக்குதுன்னு பார்க்கிறான். யானைக்கு இருக்குது இல்ல, இப்படி யானையை தெய்வமாக வைத்துக்கொண்டு யானை முகம் என்றதை வச்சு அதுதான் விநாயகர் என்ற வடிவம். காணபத்தியம்னு பேர், கணபதி என்று பேர் வச்சு அதை காணபத்தியம்னு சொன்னான். இன்னும் காலம் போச்சு. அதன் பிறகுதான் சித்தர்கள் வந்த காலம். அவன் கேட்கிறான், இதெல்லாம் சரி, நீங்க இது வரைக்கும் வேதத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டீங்க, அறிவுக்கு இடம் இல்லையே, மனம் என்பது என்ன எங்க என்ற தத்துவத்தில் இல்லை. ஏனென்றால் சித்தர்கள் என்பது மனதை மனதாலேயே அறியக்கூடிய அளவுக்கு அதை செலுத்தி தவம் இருந்தவர்கள். அதனால மனதை பற்றி கேட்டான். அவங்களால சொல்ல முடியல. அப்ப இவன் விளக்குறான், எந்த சக்தியானது
காந்தமாகி அழுத்தம் ஒளி ஒலி சுவை மனம் என்றதாக பிரபஞ்சம் முழுவதும் தன்மாற்றம் பெற்று இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அதுவே சக்தி, அதையே உணரத்தக்க மனமாகவும் இருக்கிறது. 6வது நிலை. அப்போ நீங்க சொன்ன மாதிரி 5 கரம் மாத்திரம் இல்லை, 6 தலைகள், 6 பிரிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது தத்துவங்களாக. அழுத்தம் ஒளி ஒலி சுவை மனம் மனம். அழுத்தம் முதல் கொண்டு மனம் வரையில எல்லா பொருட்களின் இடத்திலேயும் சடப்பொருட்களையும் உள்ளன. ஆனால் ஜீவன்கள் என்று வந்தவுடனே அதே காந்த சக்தி மனமாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மனம் என்று இயங்க வேணுமானால் 8 உறுப்புகள் அந்த உடல்ல இயங்கிக் கொண்டிருக்கணும், தொடர் இயக்கமாக. இல்லைன்னா ஜீவனாக முடியாது. அந்த 8 உறுப்புகள் என்ன? உடல், உயிர், சீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள். இந்த 8 உறுப்புகள் இணைந்தால்தான் மனம் என்பது முறையாக இயங்கும், உணர்ச்சி என்பது உண்டாகும், பதிவுகள் ஏற்படும், மீண்டும் அதை நினைக்கவும் தொடர்ந்து அது பிறவி தொடராக அது தொடரவும் இருக்கிறது. ஆகையினால 8 உறுப்புகள் வேணும். அந்த கவி தெரியுமாமா? சடப்பொருளும் சீவயனமும் பிரித்து உணர்வோம். பிரம்மஞான புத்தகத்துல 27ஆம் பக்கத்துல இந்த கவிதை இருக்குங்க. உடல் உயிர் ஜீவகாந்தம் கருமையம் வேறு பெயர் சடப்பொருள் என்று உரைத்திடுதல் நீதி. மடல் விரிந்த பூவெனவே மலர்ந்த மதி கொண்டு மண்ணுலகில் வாழ்வோர்கள் மயக்கம் நீங்கி வாழ்க. மண்ணுலகில் வாழ்வோர்கள் மயக்கம் நீங்கி வாழ்க. நண்பர்களே, இந்த 8 உறுப்புகளையும் எழுதி கொள்ளுங்க. உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள். இந்த 8 அம்சங்களையும் முதல்ல எழுதி கொள்ளுங்க. இதுல ஒன்று இல்லைன்னா என்ன நடக்கும்னு பாருங்க. உடல் இயக்கம், மன இயக்கம் எதுவுமே இருக்காது. அப்ப ஜீவன் இல்லை, உணர்ச்சி என்பது இல்லை. அதனால சடப்பொருளாதான் எடுக்கணுமே தவிர இந்த 8 இல்லைன்னா. எந்த உயிர்களுக்கு? கடல், நிலம், ஆகாயம் 3லும் வாழ் உயிர்களுக்கு இந்த கணக்கெடுத்த 8ல் ஒன்று இயங்கவில்லை என்றால் விடல் வேண்டும் சீவன் என்ற பெயரை அதற்கு. அது சீவன் என்ற பெயர் இல்லை, சடப்பொருள் என்றுதான் உரைக்க வேண்டும். அந்த முறையிலே இந்த சிவகாந்தத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டோமானால் உடல் இயக்கத்துக்கு வரக்கூடிய அதே சிவகாந்தம் உடல் முழுதும் செல்கள் அடுக்காக உடலா இருக்குது. அந்த உடலுக்குள்ளாக அதுல வெளியேறக்கூடிய நுண்ணணுக்கள், தனி அணுக்கள், வெளியிலிருந்து வந்து சேரக்கூடிய அணுக்கள், இவைகளெல்லாம் தனியாகவும் சுழன்று கொண்டிருக்கின்றனவே. அப்படி தனியாக சுழன்று கொண்டிருக்கக்கூடிய விண்துகள்களுக்கு அதுதான் உயிர் சக்தி என்று பெயரு. அதை சூக்கும சக்தி என்றும், அதை ஆஸ்ட்ரல் பாடி என்று ஆங்கிலத்திலேயே சொல்றோம். அப்போ ஒவ்வொரு பரமாணுவும் சுழண்டு கொண்டே இருப்பதனால அங்க சூழ்ந்தெழுத்து ஆற்றலால வரக்கூடிய அலைகள் மாறும்போது அதுதான் ஜீவகாந்தமாக இருக்கிறது மனித உடல்ல. வெளியில வான்காந்தம்னு சொல்றோம். அது இல்லாத இடமே இல்லை. வெளியிலையும் எந்தெந்த இடத்துல அந்த மின்துகள்ல இருந்து அலை வருகிறதோ அது வான்காந்தம். இப்போ இந்த தத்துவத்தை சுருக்கமா ஒரு குறிப்பு வச்சுக்கங்க. இறைவெளி, அதிலிருந்து தோன்றியது நுண்விண், அதாவது பரமாணு, அதான் வேதான். வேதான்ல இருந்து உரசலால, சூழ்ந்தழுத்து ஆற்றலினுடைய உரசலால தோன்றியது யோகான் என்ற நிழல்விண். நிழல்விண்ணும் இறைவெளியும் சேர்ந்த போது அது காந்தம். காந்தம் பஞ்சபூதங்கள்ல இடத்துக்கு தகுந்தவாறு அது தன்மாற்றம் பெறுகிறது.
அழுத்தமா, ஒளியா, ஒலியா, சுவையா, மனமாக, ஜீவல்ல மனமாக, இது வரையில உணர்ந்து கொண்டால் இதை வச்சுட்டு பிரபஞ்ச நிகழ்ச்சிகள் அத்தனை அகக்காட்சியாக பாருங்க. இதுக்குள்ளதான் இருக்கும், இதற்கு மேலாக இல்லவே இல்லை. இன்னும் மேல 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 நீங்க எவ்வளவு ஆராய்ந்தாலும் சரி, நீங்க ஆராயக்கூடிய பொருளும் ஆராயிரமும் ஒன்னாதான் இருக்கும். அங்கே இறைவெளியாக இருக்கிறது ஜீவன்ல இப்போ மனமாக இருக்கிறது. ஆனா மனமாக இருக்கிற இடத்துல ரெண்டு இருக்கு. மனம் என்பது அலை, அந்த அலையை தாங்கி நிற்கிறது நிலை இறைவெளி. இறைவெளியும் விண்ணிலே இருந்து தோன்றிய அலையும் சேர்ந்ததுதான் காந்தம். இதை மறக்காதீங்க எங்கேயும். இறைவெளியும் அதன் அலையும் காந்தமாய் மலர்ந்துள்ள இந்த காந்தத்தை சரியாக உணர்ந்து கொண்டால் பிரபஞ்ச ரகசியம் அத்தனையும் காந்தத்தில் தான் இருக்கு. எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமா. முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர். அது எடுத்து சொல்றதுக்கு முடியாத பிரணவம் என்ற வார்த்தையினால இதே காந்த சக்தியை முன்னோர்கள் வேதங்கள்லையும் புராணங்கள்லையும் சொல்லியிருக்காங்க. அந்த பிரணவம் என்றதுக்கு விளக்கம் கூறும்போது சக்தியும் சிவமும் சேர்ந்த ஒரு இயக்கம், வேறு இயக்கம். இறைவெளியும் அதுல இருந்து தோன்றிய அலையும் தான் சக்தியும் சிவமும் என்று சொல்றாங்க. அந்த காந்தம் அந்த காலத்துல விளக்க முடியாததுனால, ஓமை கூற முடியாததுனால அந்த பிரணவம் என்ற வார்த்தையோடு நிறுத்து. இப்போ அந்த காந்தம் செயல்படும் போது நமக்கு விஞ்ஞான முறையில எத்தனையோ பொருளோடு செயல்படுறத பார்க்க. அதே காந்தம் இங்கே விளக்கில் வர்றபோது ஒளியாக இருக்கிறது. இன்னும் இந்த டேப் ரெக்கார்டரில் வர்றபோது ஒலியாகவும் மாறுகிறது. அதே போல ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொன்றாக மாறுகிறது நம்ம பார்க்கிறோம். கம்ப்யூட்டர் வரையில இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்தாச்சு. அதனால காந்தமில்லாத எந்த பொருளும் விஞ்ஞான பொருட்கள் இயக்கத்தில் இல்லை. அத்தகைய மூல ஆற்றலாக இறைவெளியும் அதனுடைய அலையும் சேர்ந்த ஆற்றலாக காந்தம் இருப்பதனால எங்குமே நிறைந்திருக்கக்கூடிய ஆற்றல் தான் காந்தம். அது வான்காந்தம் என்று சொல்றோம். இந்த கவி பாடுறீங்களா இல்லையா, அந்த கவியில உள்ள கருத்தே மனதை உயர்த்தி கொண்டே வாங்க அகக்காட்சியாக. முடிவில் அதுவே மனமாம் என்று வருது இல்லையா. இறைநிலையிலிருந்து மனம் வரையில வந்த பயணத்தை குறிக்கிறது அது. அந்த அகக்காட்சியாகவே வைத்துக்கொண்டு ஒரு 5 நிமிட நேரம் தவம் செய்வோம். அதுதான் இறைநிலை தவம் அல்லது பிரம்ம ஞான தவம். இன்று முதல் கொண்டு இந்த தவத்தை 1 நிமிடம் கூட செய்யலாம், 5 நிமிஷம் செய்யலாம், 1 மணி நேரமும் செய்யலாம். எங்க எங்க எப்பொழுது எப்பொழுது நினைவுக்கு வருதோ அப்போல்லாம் அதே தவத்தை செய்யலாம். விரிந்து இறைவெளியாகி அந்த இறைவெளியில இருந்து விண்துகள், இன்னும் அண்டங்கள் இப்போ பாட போறீங்க. அப்படியே வரணும். ஏதோ பாடல் ஆரம்பிக்கணும். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதத்தினிவு மடிப்புவிட சுழலும் நுண்மின்னாம். இதத்தினிவு மடிப்புவிட சுழலும் நுண்மின்னாம். இறைவெளியில் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறைபொருள் அன்றே அப்படியே மனதை அகண்டாகாரமாக இறைவெளியாகவே இருத்தி கொண்டு அதற்குள் அடைந்த பரிணாமமெல்லாம் நினைந்து பாருங்கள். தன்னிருக்க சுழன்ற ஆற்றலாலே விண்ணாகி விண்துகள் கூடிய கூட்டத்திலே செறிவு நிலைக்கு ஏற்ப 5 பௌதீக பொருட்களாகி 5 பூதங்கள்.
அவைகள் கூடி அண்டங்கள் பலவாகி அவற்றிலே ஒன்று இந்த உலகம். இந்த உலகிலே முதல் தோன்றியது தாவரம், ஓரறிவு பொருள். அதன் பிறகு 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு என்று 6வது அறிவாக உள்ள மனிதன் வரையிலே வந்ததுதான் பரிணாமம். அந்த நிலையிலே மனிதனாக இருந்து கொண்டு மனித மனதால மீண்டும் பின்னோக்கி நமது கதையை நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். அதுவேதான் இந்த பிரம்மஞானம். அதே அகண்டாகாரமாக இருந்து கொண்டு அங்கிருந்து மனித மனமாக வந்த வரையில ஒரே காட்சியாக மனதிலே நினைந்து இப்பொழுது தவறு செய்யுங்க. இறைவெளி, விண்துகள், அவைகள் சேர்ந்த பஞ்சபூதங்கள், பஞ்சபூத கலவைய அண்டங்கள் பல, அவற்றிலே ஒன்று உலகம். உலகிலே தோன்றிய உயிர்களில் ஓரறிவு பொருள் தாவரம். அதிலிருந்து 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு என்ற விலங்கின வரையில வந்து அதன் பிறகு 6வது அறிவு தோன்றியது மனிதன். அந்த மனித மனம் வரையில அதே இறைநிலையினுடைய அறிவானது எங்கும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே வந்து மனித மனத்தில் தன்னையே அறிந்து கொள்ளக்கூடிய பேராற்றலோடு விரிந்து இப்பொழுது அதுவே தன்னை நினைவுறும் காட்சியே தான் இந்த தவம், பிரம்மஞான தவம். பெருநிலையை அறிவதற்கும் அடைவதற்கும் வந்ததுதான் மனித பிறகு. அந்த நோக்கத்தோடு வாழும்போது அதை அடைந்து விட்டால் அங்குதான் திருப்தி, மனநிறைவு, மகிழ்ச்சி எல்லாம் உண்டாகும். அதுதான் மொற்றறிவு என்று சொல்வார்கள், முக்தி என்று சொல்வார்கள். முக்தி என்றால் முடிவு. முக்தி என்றால் ஏதோ செத்து போனாங்களா அவங்கள கூட அவர் முக்தி அடைஞ்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. முக்தி என்பது முழுமை பேர். அறிவில் முழுமையாக இறைநிலையிலிருந்து மனித மனம் வரையில வந்த பரிணாமத்தை முழுமையாக அறிந்து கொண்ட ஒரு தெளிவு. இதை இன்னும் விளக்கமாக பார்க்கணும்னு சொன்னால் சில சித்தர்கள் எல்லாம் நல்ல தெளிவாக பாடியிருக்காங்க. அதில் ஒரே சித்தர் தாய்மானவர். தாய்மானவர் பாடல் எடுத்துக்குங்க. இறைநிலை விளக்கம் அவரை போல வேற எந்த சித்தரும் கூட தெளிவாக விரிவாக சொல்லலாம். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய். பிரகாசம் என்றால் வெளிச்சம் என்றதாக கொள்ள வேண்டாம். பிரகாசம்னா விளக்கமாக. ஏன்னா விளக்கு இன்னது என்னதுன்று எடுத்து காட்டுகிறது அல்லவா. அதனால விளக்கு, வெளிச்சம், பிரகாசம், அறிவு எல்லாவற்றையும் ஒன்றாகவே பேசுவாங்க. அதனால எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி. ஆனந்தம்னா ஆளுன்னா மனிதன், அந்தம்னா முடிவு. மனிதன் அவனுடைய முடிவு வரையிலே விரித்து மனதை விரித்து பூர்த்தியாகி, ஆனந்த பூர்த்தியாகி தன்னருள் வெளிக்குள்ளே. இப்ப நாம் காலையில பேசிட்டு வந்தோம். அந்த இறைநிலையினுடைய ஆற்றல், இறைவெளி தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் பேராற்றல் எல்லையற்றது பெருவெளி. அதனால அருள் வெளிக்குள்ளே அகில அண்ட கோடிகளெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்குயிராய் தழைத்தது. உயிர்க்குயிராய் என்ற போது ஒரு விண் என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா அதில் சூழ்ந்தழுத்தி கொண்டிருப்பது இறைவெளி. அந்த சூழ்ந்தழுத்தும் போது நடுமையும் வரையில் அதே இறைவெளி உட்சென்று மீண்டும் திரும்பி கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் ஒவ்வொரு அணுவையும் இதே போல இயக்கி கொண்டிருக்கிறது. அதான் இறைவன் அணுலையும் இருக்கிறான், அண்டத்திலே இருக்கிறான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கருத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்னால ஒன்றோடு ஒன்று, அதாவது அலையில தள்ளி நிற்கிறது. அந்த தள்ளி நிறுத்துறதுனால ஒன்னொன்று தனித்தனியாக இயங்குகிறது. ஆனால் எல்லாவற்றையும் சூழ்ந்தழுத்தி கொண்டு இருப்பதனால தள்ளி நிறுத்தக்கூடிய சக்தி வரையில தான் விலகி நிற்கும்.
அதுக்கு மேல விலகவே முடியாத சூழ்ந்தழுத்தம். இப்போ உதாரணமா நம்ம உடலை எடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு விண்ணும் சுழண்டு கொண்டுதான் இருக்குது. தள்ளு சக்தி இன்னொரு விண்ணை இவ்வளவு அளவுல துரத்தி வைக்கணும் என்ற அளவில் தான் இருக்குது. ஆனால் அப்படியே இருந்தா விருது போகுமே, ஒரே நாள்ல எல்லாம் காலியாகிடலாமே. ஆகிறது இல்லை. ஏன்? சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அதற்கு மேல போக முடியாத எப்பொழுதும் பாதுகாத்து கொண்டே இருக்கிறது, இறைநிலையானது. அதனால இந்த உடலும் நிலைச்சிருக்குது, எந்த பொருளும் அந்தந்த தன்மையில நிலைச்சிருக்கிறது. மாற்றம் இருந்தாலும் பேரியக்க மண்டலம் முழுமையும் எல்லாவற்றையும் சேர்ந்து அழுத்தி கொண்டிருப்பதனால அது சிதறாது இருக்கிறது பிரபஞ்சம். இந்த நிலையில நீங்கள் இறை வழியை பற்றிய ஒரு உண்மையான விளக்கம் தெரிந்துவிட்டால் அதுக்கப்புறம் என்ன வேணும்? வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.